உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியில் இருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி 12 ராசி அன்பர்களுக்கு ஆடி மாத பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாவே பலவிதமான விசேஷங்கள் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். முக்கியமாக பார்த்திங்கன்னா உத்தராயணம் முடிஞ்சு தக்ஷணாயன புண்ணிய காலம் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதம் இந்த ஆடி மாதம். அதனால தான் பார்த்திங்கன்னா நிறைய திருவிழாக்கள், அம்மனுக்கு கூழ்வார்த்தல், அதேமாதிரி ஆடி அமாவாசை, அதேமாதிரி ஆடி பெருக்கு, இப்படி பலவிதமான விசேஷங்கள் பொருந்திய மாதம் இந்த ஆடி மாதம். இந்த மாதம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய மாற்றங்கள் நடக்கும். உடல் அளவிலையும் மனதளவிலும் நிறைய மாற்றங்கள் நடக்கும். அதனால தான் இந்த ஆடி மாத பலன்கள் எப்போவுமே ஒரு விசேஷமான பலனாக எப்போவுமே இந்த வருஷத்தில் எப்பவுமே இருக்கும். அந்த மாதிரி வரிசையில் ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கு என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுதுன்னு டீட்டெயில்டாக பார்க்கலாம். கடக ராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் கிரக அடைவுகள் அப்படின்னு சொல்லும்போது உங்கள் ராசியிலே சூரியன், புதன், 2ஆம் இடத்தில் கேது, 3ஆம் இடத்தில் செவ்வாய், 8ஆம் இடத்தில் ராகு, 9ஆம் இடத்தில் சனி பகவான், 12ஆம் இடத்தில் குரு, சுக்கிரன். இந்த கடக ராசி என்பவர்களுக்கு என்னென்னா இந்த அஷ்டம சனியில் பாதிப்பு அதுலேருந்து இன்னும் வெளில வரல. நீங்கள் ஐயோ நான் பட்ட கஷ்டம் மாதிரி வாழ்க்கையில் யாருமே படக்கூடாது சார். ஏன்னா நிறைய கடகராசி என்பவர்கள் நான் மற்றவங்கள சந்தோஷப்படுத்தி பார்க்கக்கூடிய ஒரு எண்ணம் படைத்தவர்கள். நான் எவ்வளோ பேருக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்கேன், எல்லாம் செஞ்சுருக்கேன், கடைசியில் நான் மாட்டும்போது யாருமே எந்த உதவிக்கு வரல. எப்பவுமே வாழ்க்கையில் எப்போ நடக்கும்னா நம்ம கஷ்டப்படக்கூடிய காலகட்டத்தில் மற்றவங்களும் உதவி பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை மாட்டிப்பாங்க. இந்த கிரகங்கள் அப்படி தான் பண்ணும். நம்ம என்னைக்கு பணம் வேணுமோ அப்போ தான் அப்பா கிட்ட சண்டை போடுவோம், அம்மா கிட்ட சண்டை போட்டுருவோம். அவங்க கடைசியில் என்ன பண்ணுவாங்க, சப்போர்ட் பண்ணாமல் விட்டுருவாங்க. கூட பிறந்தவங்க இது மாதிரி எல்லா இடத்துலையுமே நேரம் சரியில்லாத போது ஒரு பிரச்சனைகள் எப்பவுமே வரும். அந்த மாதிரி பிரச்சனைகளை சந்தித்தவர்கள் கடகராசி என்பவர்கள். கடகராசி என்பவர்களுக்கு மாதிரி கடன் யாருக்கும் கடந்த 2.5 வருஷத்தில் வரல. வேலையில் பெரிய பிரச்சனை, நிறைய அவமானப்பட்டாலும் பரவாயில்ல சார், வேலையை தாக்கு பிடிச்சிருந்தா கூட பிரச்சனை இல்லை சார், வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டாங்க சார், பொய் சொல்லி என் மேலே தேவையில்லாத ஒரு புகாரை சொல்லி தேவையில்லாத ஒரு அலிகேஷனை ஏற்படுத்தி அனுப்பிச்சிட்டாங்க, இதனால் வேலை போயிடுச்சு. அதேமாரி என்னுடைய மேனேஜர் எனக்கு கீழே இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து பாலிடிக்ஸ் பண்ணி நான் யாருக்கும் ஒரு துரோகம் செஞ்சதில்லை, என் மேனேஜருக்கெலாம் அவ்வளோ சப்போர்ட் பண்ணேன், அப்படி இருந்தும் கடைசியில் என்னை கட்டம் கட்டிட்டாங்க, வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டாங்க, வேலை போகக்கூடிய நிலைமையில இருக்கேன். இது பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருந்தவங்களுக்கும் இருக்குது, வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு இதை விட பெரிய பிரச்சனை கடகராசியாக இருக்கானா. ஏன் கடகராசி அப்படின்னாவே கடல் ராசி, நீர் ராசி. அது வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு இதை விட பெரிய பிரச்சனை. வேலை போய் கஷ்டப்பட்டு அங்கே ஒரு ஹவுசிங் லோனை வாங்கி அதை கட்ட முடியாமல், கணவன் மனைவிக்குள்ளே சண்டை பிரச்சனை, ஒரே வீட்டில் 2 பேர் மாறி மாறி பேச முடியாமல் உட்காந்துக்கிட்டு, சில பேருக்கு பார்த்திங்கன்னா அங்கே போய் குழந்தைகளால் ஒரு அவமானம், மனைவியால் அவமானம், கணவனால் அவமானம், இதெல்லாம் வாழ்க்கையில் நிறைய சந்திச்சிட்டேன் சார். போதும் சார், அப்பப்பா இதுக்கு மேலே வாழ்க்கையில் யாருக்குமே இந்த நிலை வரக்கூடாது அப்படின்ற எண்ணங்கள் பார்த்திங்கன்னா அந்த யாருக்குமே வரக்கூடாதுன்றதே பார்த்திங்கன்னா அது கடகராசி அன்பர்களுக்கு மட்டும்தான் வரும். ஏன்னா நீங்கள் பட்ட கஷ்டம் யாருமே படக்கூடாதுன்னு நினச்சி தான் வாழ்க்கையில் எல்லாமே செஞ்சுருப்பீங்க. ஆனால் அது குடும்பமாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம், கடைசியில் அவங்கெல்லாம் உங்களை கைவிட்டுருப்பாங்க. அதனால் ஒரு பெரிய மனசு வருத்தம் சார், வேறு ஒன்றும் இல்லை. திருப்பி என்னால் சாதிக்க முடியும், என்னால் பண்ண முடியும், இல்லைலாம் சொல்லலை. பட் இருந்தாலும் அது மனசில் ஒரு ஆழமான ஒரு வலியை கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் தான் இருப்பீங்க. நிறைய பேருக்கு உடல் அறுவை சிகிச்சை, பிபி, சுகர்னு ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ந்து உடம்பை சரியாக பார்த்துக்காமல் குடும்பம் ஓடி, தொழில்னு ஓடி, வேலைன்னு ஓடி, உடம்பை ஒழுங்காக பார்த்துக்காமல் ஆப்ரேஷன் பண்ணி சில பெட்டில் 3 மாதம் தான் சார், 6 மாதம் தான் சார், சில பேருக்கு ஆக்சிடெண்ட். இதெல்லாம் வாழ்க்கையில் யாருக்குமே வராது சார், எனக்கு மட்டும்தான் வரும் அப்படின்ற சொல்லக்கூடிய ஒரு நிலை. அதேமாதிரி கணவன் மனைவி பிரிவினை பிரச்சனைகள். அதே போல் நிறைய கடகராசி என்பவர்களுக்கு என்னென்னா தகாத பழக்க வழக்கங்கள், தேவையில்லாத ஒரு கான்டாக்ட்ஸ், தேவையில்லாத ஒரு போதை பழக்கம், குடிப்பழக்கம், இந்த மாதிரி பிரச்சனை நிறைய பேர் மாட்டி வாழ்க்கையே தொலைச்சிட்டிங்க, எல்லாமே போச்சு சார் அப்படின்னு நினைக்கக்கூடிய நேரத்தில் இந்த ஆடி மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நிறைய மன மாற்றத்தை கொடுக்கும். ஒரு மனிதனுக்கு என்ன தேவைன்னா சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துட்டாவே எல்லாத்துலேருந்து வெளில வந்துடலாம். அது கடன் பிரச்சனையாக இருக்கலாம், தொழிலில் பிரச்சனையாக இருக்கலாம், வேலையில் ப்ராப்ளமாக இருக்கலாம், எல்லாத்தையும்
வெல்லக்கூடிய அமைப்பு எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா, அந்த மனசு தைரியம் வேணும் சார். அந்த மனசு எப்போ தைரியம் வரும்னா இந்த மாதம் வரும். காரணம்னா உங்கள் ராசியிலே சூரியன். இந்த சூரியன் அப்படின்னு சொல்றதுக்கு ஆத்மகாரகன் சொல்லுவோம். இந்த ஆத்மகாரகன் அப்படின்னு சொன்னால் சூரியன்னாவே நீங்கள் போய் ஒன்றும் இல்லை, காலையில் எழுந்திரிச்சிங்கன்னா போய் வெளில போய் பார்த்தீங்கன்னாவே அந்த வெளிச்சம் உங்களுக்கு ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும், ஒரு எனர்ஜியை கொடுக்கும், ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும். நீங்களே பார்க்கலாம். அந்த மாதிரி உங்கள் ராசியிலேயே சூரியன் பயணிக்கக்கூடிய காலகட்டத்தில் என்ன ஆகும்னா ஒரு உத்வேகம் வரும். நமக்கு வேலை கிடச்சிருண்டான்னு நினச்சிட்டிங்கன்னா வேலை கிடச்சிரும். அதுதான் ஒரு பெரிய விசேஷமே. வேலை மாற்றணும்னு நினச்சிட்டிங்கன்னா மாறிடுவீங்க. அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அந்த எண்ணங்கள் வரணும். அந்த எண்ணங்களை ஏற்படுத்திக்கிங்க தயவுசெய்து. யாரெல்லாம் கடகராசியாக இருக்குங்க, ஒன்றும் இல்லை, காலைல எழுந்திரிச்சு கொஞ்சம் இந்த ஆடி மாதத்தில் 6 to 7 சூரியனை நமஸ்காரம் பண்ணுங்கள். வேறு எதுவுமே தேவையில்லை. வாழ்க்கையில் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும். அது முக்கியமாக தொழில் செய்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனையோட உச்சம், நம்பிக்கை துரோகம், பணத்தை வாங்கிட்டு ஏமாற்றிருப்பாங்க. இந்த மாதிரி பிரச்சனைலாம் நிறைய நடந்திருக்கும். அதெல்லாம் ஜெயிச்சிருவீங்க, கவலைப்படாதீங்க. ஏன்னா வாழ்க்கையில் எல்லாருமே எப்போவுமே ஒரு தோல்வியே சந்திக்க முடியாது. ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஒரு வெற்றி அடையணும். அந்த வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதம். ஆனாலுமே ஒரே ஒரு கண்டிஷன், புதுசாக கடன் வாங்கக்கூடாது, புதுசாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. எல்லாமே நடக்கும்னு சொன்னோன்னு என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே உடனே ஒரு கடன் கிடைக்குது, அதை எடுத்து பிஸ்னஸில் போடலாம், அப்படி பண்ணலாம் கடைசியாக மாட்டிப்பாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. புதுசாக தொழில் தொடங்குறது அதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க. அது கொஞ்சம் பிரச்சனையை தான் கொடுக்கும். அதை மட்டும் அவாய்ட் பண்ணுங்கள். சார் கடன் வாங்காமல் எதுவுமே பண்ண முடியாதே அப்படின்னு கேட்குறவங்க சில பேர் இருப்பீங்க. கடன் வாங்குங்க. அந்த கடன் வாங்கினா என்ன பர்பஸ்க்கு போகுது அது? கடன் வாங்கி என்ன பண்ணுவீங்க? சார் பிஸ்னஸ் தான் போடுவேன். அந்த பிஸ்னஸ் தான் போடுறீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸில் போட்டால் பணம் வருமா அப்படின்னு பிளான் பண்ணி போடுங்க. வராத விஷயத்தை செஞ்சு மாட்டிக்காதீங்க. ரொம்ப ட்ரை பண்ணாதீங்க. ட்ரை பண்ணாமல் இருந்து சேஃபாக நம்ம ஹேண்டில் பண்ண முடியும் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய, ஒரு நீண்ட கால கடன் பிரச்சனைலேருந்து ஒரு விமோச்சனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்குது. அதே போல் தான் கணவன் மனைவி பிரச்சனை தீர்க்க முடியும்னு யோசிங்க, தீர்த்தரலாம். ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அதுமாரி திருமணம் ஆகலை, நிறைய கடகராசி என்பவர்களுக்கு திருமணம் ஆகலை. கடகராசி என்பவர்களுடைய அம்மா அப்பாலாம் பார்த்தீங்கன்னா கதறுவாங்க, ஐயோ என் பையனுக்கு கல்யாணம் ஆகலை சார், என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை, 35 வயசு ஆகிடுச்சு, 30 வயசு ஆகிடுச்சு, மாட்டிட்டு முழிக்கிறோம் சார், எல்லா தோஷம் பரிகாரம் நிவர்த்தி பண்ணியாச்சு. ஜாதகம் பார்க்கும்போதே ஃபோன் பண்ணுமே சொல்லுவாங்க, சார் நாங்கள் எல்லா தோஷத்தையும் நிவர்த்தி பண்ணிட்டோம், ஆனாலுமே ஆகலை சார். அது ஜாதகத்தில் ஏதாவது ஒரு குறைகள், ஏதாவது ஒரு கர்மா இருக்கும், அதை பார்த்து தெரிஞ்சுக்கிங்க, அதை நிவர்த்தி பண்ணிக்கோங்க. இந்த மாதம் அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அதே போல் நிறைய கடகராசி என்பவர்களுக்கு, அதுவும் முக்கியமாக இந்த பூச நட்சத்திரம் ஆயுள் நட்சத்திரம் பிறந்த பெண்களுக்கு கர்ப்பப்பை கோளாறுனால சில பேர் குழந்தை இருக்காது. அந்த குழந்தை பேருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். ஆனால் ட்ரீட்மெண்ட் தான் எடுத்தாகணும். அது கணவன் மனைவி சேர்ந்தே போங்க, தப்பு ஒன்றும் இல்லை. அதே போல் நிறைய பேருக்கு வெளிநாட்டில் நிறைய நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய மனசை நீங்கள் மாற்றிக்கணும், வேறு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் மனசு மாறிட்டீங்க சார், நான் என்னால் சாதிக்க முடியும்னு நினச்சிட்டிங்க அப்படின்னாவே எல்லாமே கடகடன்னு நடந்துடும். இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா இந்த மாதம் சிவ வழிபாடு தான், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. அதேமாதிரி சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். காலையில் எழுந்திரிச்சு சும்மா ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் சூரிய ஒளியில் நில்லுங்க, சரிங்களா? ஓம் நம சிவாய சொல்லுங்கள். என்னென்ன சாதாரண சின்ன சின்ன மந்திரங்கள் சொல்லுங்கள். பெருசாக உட்காந்து நீங்கள் இதெல்லாம் பாராயணம்லாம் பண்ண வேண்டியதில்லை. தெரிஞ்சவங்க தெரியுதுன்னு சொல்லலாம். அதெல்லாம் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் வரும். உடல்நிலையில் நல்ல முன்னேற்றங்கள் வரும். அதான் ரொம்ப முக்கியம். உடல்நிலை மாற்றம் தான் பிரச்சனையே. மன ரீதியான பிரச்சனை தான் உங்களுக்கு அதிகம். அதை மாற்றிட்டிங்கன்னா சேஃப் ஆகிடுவீங்க. இந்த மாதம் சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்லக்கூடியது 10ஆம் தேதி 11ஆம் தேதி, அந்த நாட்களில் எந்த விஷயங்களும் செய்யாதீங்க. ஆகஸ்ட் மாதத்தில் அதே மாதிரி சுப நிகழ்ச்சிகள், நல்ல பண வரவுகளை கொடுக்கக்கூடிய நாட்கள் என்னன்னு கேட்டால் ஜூலை மாதம் 22ஆம் தேதி 23ஆம் தேதி, ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி முன்னாடி, பகலுக்கு முன்னாடி, அதேமாதிரி 9ஆம் தேதி நீங்கள் சில நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. நம்ம தெய்வ வழிபாடு சொல்லிட்டோம். அதனால் இதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா ஒரு மன ரீதியாக உடல் ரீதியான மாற்றத்தை ஏற்படக்கூடிய முக்கியமான மாதமாக கடகராசி என்பதற்கு இந்த ஆடி மாதம் இருக்க போகுது. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலை தந்தாற்போல், தசாபுத்தி தந்தாற்போல் பலன்கள் மாறுபடும். ஏன்னா நிறைய பேருக்கு என்னென்னா சில மாத பலன்கள் நடக்கலை, சில வருட பலன்கள் நடக்கலை. காரணம் என்னன்னா உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலைகள் மற்றும் தசாபுத்தி. சில பேருக்கு ராகு திசை சில பிரச்சனையை கொடுக்கும், கேது திசை நிறைய கடன் தொந்தரவுகளை கொடுக்கும், சில பிரிவினைகளை கொடுக்கும். அதே போல் சனி பகவானுடைய திசை வாழ்க்கையில் எண்ணற்ற மாற்றங்களை சில பேருக்கெல்லாம் செய்யும்.
அதெல்லாம் உங்கள் சுயஜாதத்தை பார்த்துட்டு தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் நோட்டில் எழுதுன மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெறும் 500 ரூபாய்க்கு 51 பக்கம் பிடிஎஃப்பில் கொடுக்குறோம். சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதிடுவீங்களான்னு கேட்குறீங்க, அதையும் எழுதித்தரோம். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள்லேருந்து கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, எப்படி ஒரு ஜாதகம் பார்க்குறதுன்னு சொல்லி வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம், வாஸ்து, நியூமராலஜி, பிரசன்ன முறைகளில் தாம்பூல பிரசன்னம், சோழி பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம், தேவ பிரசன்னம் வரைக்கும் வகுப்புகள் நடந்துகிட்ருக்கு. நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறோம். கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.